நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன, இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மிதுன ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு நமக்கு முதன்மையாக ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயத்தில் செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது புதுமையான விஷயத்தை கண்டுபிடிக்கணும், கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இயல்பான குணத்தில் இருப்பீங்க. பல துறை தெரியும், இந்த வேலை தெரியும், அந்த வேலை தெரியும், இந்த வேலை தெரியும். ஏய், உனக்கு என்னையா தெரியாது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணனாலும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவேன். ஒரு வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு மெக்கானிக்கல் செய்கிற வேலையை நான் வந்து மெக்கானிக்கல் இல்லாட்டியும் நான் செய்வேன் அப்படிங்கிற திறமையான நபர் தான் நீங்கள். அதுவும் நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயோ இருக்கீங்களோ, உங்களுடைய அறிவுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க கூட வேலை பார்த்தாலும் அவங்களால அவங்க திறமையை நிரூபிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் செயல்பாடு உங்களுக்கு உண்டு. இதில் உங்களுடைய இன்னொரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம், நீங்கள் பொதுவாகவே மற்றவர்களுடைய கவலைகளையும் மற்றவர்களுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த செயல்பாடை செய்யணும்னா உங்கள் கையில் கொடுத்துடலாம். யாருக்கா பிரச்சனை, என்னையால் சமாளிக்க முடியலைங்க அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்க நபராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இதை கொஞ்சம் நீ பாருங்களேன், நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு ஐடியா நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் யோசித்து கொடுங்களேன்னு சொல்லி அவங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. நீங்கள் அவங்க பிரச்சனைக்கு உள்ள சிக்கல்கள் என்னென்ன சிக்கல்களாக இருக்கோ அதை சரி செஞ்சு அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனால் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்த பிறகு பாருங்கள், நீங்கள் செஞ்சு கொடுத்த நபர்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ஆனால் மனதார அந்த நன்றி கடன் பட்டிருக்கணும்ல, அங்கே தான்
இந்த செயல்பாடு இயங்காது. என்ன ஆகும்? உங்கள்கிட்டயே எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு, உங்கள் மூலமாகவே வேலை வாங்கிட்டு, உங்கள் மூலமாகவே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்துக்கிட்டு உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க. ஏன்டா இதை செஞ்சோம், இதுக்குடா செஞ்சோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட இயல்பான குணம் கொண்ட நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும். இந்த நிலையில் நீங்கள் மாறணும், ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறத உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களுக்கு எளிமையான வழிபாடு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக ஏற்படும். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தின் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அன்பார்ந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு புதிய நண்பர்கள் இயற்கையாகவே கிடைப்பாங்க. எங்கேயா இருந்து ஒரு உதவி வரும், நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி புதிய நண்பர்கள் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நம்மளுடைய மிதுன ராசி குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க. அதேபோல் மிதுன ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் மூலமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு. என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, என் குழந்தை என்கிட்ட அக்கறையவே காட்ட மாட்டேங்காங்க, நான் மட்டும்தான் என் குழந்தைகளுக்காக போராடுறேன். இதில் ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஏன்னா சொல்லிகிட்டே இருந்தால் மிதுன ராசியை பற்றி பேசுனா நான் 25 நிமிஷம் பேசுவேன். 25 நிமிஷம் பொதுவாக ஷார்ட்டாக பிடிக்கணும்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம குறிப்பிட்ட நேரம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க ஐயா, நிறையா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம மிதுன ராசியில் பிறந்த பெண்கள், தாயாக இருக்கின்ற பெண்கள், அதாவது குழந்தைகளை பெற்றெடுத்த நம்மளுடைய தாய்மார்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப போராடுறாங்க, குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 70% தாய்மார்கள் ஒரு அன்புக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்னையை பொறுத்தளவு நான் திரும்பியும் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் தயவுசெய்து மிகப்பெரிய அன்பு காட்டுங்க. அவங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களிலும் அவங்க அத்தனை விதமான போராட்டங்களிலும் நீங்கள் குழந்தையாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் என்ன சொன்னால் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு அன்பை காட்டினீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? அப்போ மிதுன ராசிக்காரங்க உங்கள் அம்மாவாக இருந்தால், அப்பாவாக இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உறுதியாக அவங்கள கைவிடக்கூடாது. டோட்டலாகவே எந்த ராசிக்காரங்களும் கைவிடக்கூடாது. அதில் வந்து மிதுன ராசிக்காரன் இன்னும் 100க்கு 200% வந்து என்ன பண்ணணும், உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய அப்பா அம்மா உறவு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் வாங்குவீங்க. விளையாட்டு போட்டி, அதே போல் கொஞ்சம் இசை, நடனம், நாட்டியம், கலை, எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்களோ போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே ஆஜராகிருங்க. 10 மணி சொன்னாங்கன்னா நீங்கள் 8 மணி 8:30 மணிக்கு 9 மணிக்கு கூட போயிருங்க. 10 மணி தானே சொன்னாங்கன்னு சொல்லி 9:30க்கோ இல்லை ஒரு 9:45 போய் நம்ம அட்டன் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ரொம்ப தடை ஏற்படும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய புத்தி கூர்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் சரியான முறையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார்,
இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில்
ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். கற்பனைகளை அதிகமாகவும் சிந்தனைகளை அதிகமாகவும் எப்பொழுதும் செயல்படுத்தி கொண்டே இருக்கும் அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே நம்மளுடைய கன்னி ராசி நேயர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக வீட்டில் இருப்போமா இல்லை காட்டுக்குள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு உறவுங்கிறது இல்லாமல் என்னமோ இருக்கும், ஏதோ இருக்கும். அப்படின்னு தான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்றவாறு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. இது அலுவலகத்துலேயுமே இப்படி தான் நடந்துச்சு. ஏதோ ஆஃபீஸ் போகிறேன், நான் உண்மையாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை, ஓகே நடக்கட்டும், வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் வாழ்ந்து செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்க இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு படி நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் பாதிப்பே அடைய மாட்டீங்க. யார்கிட்டையா போய் ஒரு யோசனை வாங்குறது, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய பேச்சை கேட்குறது, இல்லை உயிருக்குயிரான அன்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டு செய்யும் பொழுது நீங்கள் வாங்குகிற அடி பார்த்திங்கன்னா மரண அடியாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னா, நம்ம நேரம் தான் சரியில்லை போலக்கு, அதனால தான் நம்ம மாட்டிட்டோம், அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்ன அத்தனை பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80% நபர்கள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்ற சூழ்ச்சியில் ஏற்படுத்திய செயல்பாடாக தான் அது இருக்கும் உண்மையாக. ஸோ இப்படிப்பட்ட செயல்பாடுகள், தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுடைய செயல்பாடில் ஒரு முன்னேற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி கொஞ்சம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பணம் டிரான்சேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, பணப்பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அந்த பணங்கள் நீங்கள் பணத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கான விஷயங்கள், அதாவது எதிர்கால சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அதுபோல் உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திய அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ கூட இருப்பவனோ சொந்த பந்தமோ உறவோ நட்போ காதலோ அன்போ மனைவியோ கணவனோ யாரானாலும் இருக்கட்டும், எக்ஸட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக 20% இருக்கிறது. இது உறுதியாக நடக்குமான உங்கள் சுய ஜாதகம் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஆனால் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களை உபயோகப்படுத்தி கஷ்டப்படுத்தின, உங்களுக்கு துரோகம் செஞ்ச நபர்கள் அதற்கான தண்டனையை உறுதியாக அனுபவிப்பாங்க. உன்னை மன்னிப்பு கேட்காங்களோ இல்லையோ, உங்கள் கண்ணுக்கு நேரம் பார்ப்பீங்க, ஓ எனக்கு துரோகம் பண்ணல, உனக்கு கரெக்டாக ஒருத்தன் பண்ணிட்டான்டான்னு நீங்கள் மனசார நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அதேபோல் நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் நண்பர்கள், உறவினர்கள் என்ற செயல்பாடுகளில் ஏதாவது சின்ன உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது நண்பர்கள் விஷயங்கள் இப்போ கிடையாது. பாதிப்புக்கு தன்மை குறையுதுங்கிற பார்க்குறோம். அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுற நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஏற்றுமதியில் நல்ல லாபம் உண்டு, இறக்குமதியிலுமே நல்ல லாபம் உண்டு. ஒரு எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் முழுமையாக சந்திப்பீர்கள் என்பது கணக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் பார்க்க போகிறா, யாருக்கு தெரியும், நம்ம அப்படியே கொண்டு போயிட மாட்டோமா, நம்ம காரை ஓட்டிகிட்டு போயிட மாட்டோமா, நம்ம ஏதாவது ஒரு அரசாங்கத்தை ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ரெக்கார்டோடு கூப்பிட்டு காமிப்பாங்க. நீங்கள் செஞ்ச தவறு தான், இதுக்காண்டி தான் உங்கள் மேலே ஃபைன் போடுறோம், இதுக்காண்டி தான் உங்களை லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சட்டத்துறையிலேருந்து நீதித்துறையிலேருந்து எல்லா துறைகளிலிருந்துமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான துறைகளிலிருந்தும் நீங்கள்
பாதிப்பு அடையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. நேர்மையாக இந்த மாதம் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வது மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நீங்கள் கருத முடியும் என்பது நிதர்சனமான கருத்து. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள்
உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள் தான் நீங்கள் அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அப்படின்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வரும். என்ன விஷயம்னா, உங்களை வந்து யாராச்சும் நாடி வந்து எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்க, எனக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி கொடுங்க, உங்களால் தான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடக்கூடாதுங்க. இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அத்தனை விஷயங்களையும், உங்களுடைய அத்தனை விதமான வேலைகளையும் செயல்பாடுகளையும் மறந்துட்டு நம்மளை நம்பி வந்துட்டாங்களே அப்படிங்கிறக்காண்டி எல்லா விதமான செயல்பாடையும் மறந்துட்டு அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுடைய பிரச்சனைக்காக உங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சிந்தனை எல்லாமே உங்களுக்காக யோசித்ததை விட அவங்களுக்காக யோசிக்கும் போது மல்டி லெவலில் டெவலப் ஆகும். ஆனால் டெவலப் பண்ணி அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் போராட வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த எனக்கு தெரிந்து ஒரு 5 வருட காலமாக அதிகமாக இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்படி பார்க்கும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் 5 வருஷம் சொல்கிறீங்க, எனக்கு 5 வருஷம்லாம் கிடையாது, நான் பிறந்ததுலேருந்து 30 வருஷமாக இப்படி தான் இருக்கேன், 40 வருஷமாக இப்படி தான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடியல, இந்த தேவையில்லாத செயல்பாடில் போய் நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன அறியாமல் நான் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தேன். இந்த அவசரம் அப்படிங்கிற விஷயந்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயம் நம்மகிட்ட வருதுன்னா அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செஞ்சீங்கன்னா உங்களால் எல்லாமே முடியும். அந்த எல்லாமே முடியுங்கிறதுல உங்களுக்கு சாதகமான விஷயத்த நீங்கள் செயல்படுத்த முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு முதன்மையான கருத்து. அப்போ இந்த கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னா 4ஆம் இடம், 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக சிறு வியாபாரிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்க போகிறார். காசே இல்லைங்க, வருமானம் ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். எப்போ இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 17ஆம் தேதியிலிருந்து ஒரு பொருளாதாரத்தில் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் செயல்பாடும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதேபோல் வீடு கட்டுவதற்கான பல முயற்சிகள் எடுத்து வீடு கட்டுவதில் தடை ஏற்பட்டு வீடு பாதியோடு நின்றுச்சு, அல்லது வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தாலே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உறுதியாக சொல்கிறேன், இந்த 17க்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி இறை அருளும் சரி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வீடு கட்டி அதுக்கு பலபடியும் என்னென்னா தடைப்பட்ட செயல்பாடு எல்லாமே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் நீங்கள் வீடு கட்டி உள்ளே குடி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்று பார்க்குறோம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி யார்கிட்டயா பணம் கொடுத்து ஏமாந்தீங்களான்னு பாருங்கள். நம்மளுடைய மேசராசி அன்பர்கள்
கிட்டத்தட்ட 9 மாதத்துக்குள் அல்லது 3 மாதத்துக்குள் யார்கிட்டயா பணம் கொடுத்து ஏமாந்தீங்க, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க, எப்படி தான் இதை வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்கன்னா, ஒரே ஒரு வழிபாடு சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த வழிபாடு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீரபத்ரரை போய் மனசார போய் செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செய்யும். செவ்வாய்க்கிழமை போய் மேசராசி அன்பர்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியல அல்லது கொடுத்து ஏமாந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வீரபத்ரரை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அப்போ இந்த வழிபாடை செய்யும்பொழுது எந்த ஓரையில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செவ்வாய் ஓரையில் தான் பண்ணணும். அப்படி செவ்வாய் ஓரையில் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க, இல்லை செவ்வாய் ஓரையே எனக்கு தெரியாதுங்க, எத்தனை மணிக்கு வரும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்பிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இந்த விவரங்கள், நான் மேசராசி, எனக்கு இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் இதற்கான வழிபாடு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதை கடந்து இந்த மாதத்தில் ஏற்பட போகிற மிக நன்மையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேசராசி மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க. உங்களுடைய அறிவு திறமை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும். எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நம்மளுடைய மேசராசி பெண்கள் புதிய நபர்களுடன் பேசும்பொழுது, அது புதிய நண்பர்களை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு நட்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகேவா? இருக்கிற உறவான உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை, உங்களை திருமணம் முடித்து கொண்ட உங்களுடைய கணவர், உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மட்டும் நேசிங்க. ஓகேவா? அதற்கு மேலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த உண்மையான நட்பு இருந்தால் அவங்கள மட்டும் கவனம் செலுத்துங்க. புதியதாக எந்த உறவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏற்றுக்கொண்டு மன கஷ்டம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா, வெளியூருக்கு போகும்போது ஒரு ப்ராப்பரான செயல்பாடுகள், வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ எதுவும் போகணும் மேசராசி என்பவர்களுக்கு செயல்பாடுகளில் வாய்ப்பு வந்துச்சுன்னா, இல்லை எண்ணம் இருந்துச்சுன்னா, சரியான ஒரு பாதுகாப்புக்குரிய விஷயங்கள், நீங்கள் போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரான செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும், முன்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பராக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரலாம், சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம். சின்னதாக அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தான் போன இடத்துல சில சிக்கல்கள் வரும், சில பிரச்சனை வரும். ஸோ இதை சமாளிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விநாயகர் வழிபாடை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த ஊருக்கு போயிருக்கீங்களோ அந்த ஊரில் குழப்பம் கவலை இருந்துச்சுன்னா, நாகர், அதாவது விநாயகர் பக்கத்தில் நாகர் 2 பக்கம் வச்சா விநாயகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. மேலும் உங்களுடைய இந்த மாத பலனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60-70% ஒரு எனர்ஜி, ஒரு வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார், இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க.
அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகுது. மாற்றத்தை எங்கெங்கே கொடுக்க போகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக மன அழுத்தத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம், அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிறது கிரக ரீதியாகவே ஏற்பட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சிம்ம ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய வேகம், விவேகம், ஆற்றல், செயல்பாடு எல்லாமே
சரியான முறையில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேர்மையாக நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கூட இருக்கவங்களும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் இப்பயும் சொல்கிறோம், எப்பயும் சொல்லுவேன், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு, உறவு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை எதிர்மறையாக செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கிரக அமைப்பில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் யார் உட்காந்துருக்கான்னு நல்லா பாருங்கள். கேது பகவான் உட்காந்துருக்கார். கடந்த கிட்டத்தட்ட கேது பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். கேது பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கார்? ராகு உட்காந்துருக்கார். இங்கே தலைன்னா அங்கே வாள், அங்கே வாளுன்னா இங்கே தலை. அப்படிங்கிற மாதிரி தான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற விஷயங்கள் இயங்கும். அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உறவு நல்ல ஒரு ஒற்றுமையாகணும், அல்லது பொருளாதார விஷயங்களில் தடை ஏற்பட்டிருக்கு, நீங்களாம் வாண்டடாக ஒரு ஓடாத பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க, அந்த பஸ்ஸை நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஐ மீன் என்னென்னா சிம்ம ராசி என்ன நட்சத்திரங்கிறதையும் உங்களுடைய வயதை மட்டும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு வழிபாடை சொல்கிறேன், ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம், முன்னேற்றம், தடைகள் இல்லாத ஒரு செயல்பாடு ஏற்படும். இது பொதுவாக உள்ள கருத்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து இதை பண்ணலாமா, இதை பண்ணால் நன்மை கிடைக்குமா, இதை பண்ணுறதுக்கு நம்ம பல முயற்சி எடுத்துட்டோமே, தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு அத்தனை விதமான பிரபஞ்ச சக்தியும் உதவி உங்களுக்கு கொடுத்து உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம், செயல்பாடுகள் ஏற்பட போகுது என்பதை பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப அழுத்தம், போராட்டம், எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கல, இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக பிடிக்காத இடத்திலிருந்து வெளியே வந்து பிடித்த இடத்தில் நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமைகிறது. அது எப்படி இருக்கலாம்னா, ஒன்று அதே கம்பெனியில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வு வாங்கலாம், அல்லது உங்கள் கம்பெனியிலேருந்து வெளியே போன ஒரு சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு நட்பின் ரீதியாக அவங்க கம்பெனிக்கு உங்களை கூட்டுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல, நல்ல விஷயமாக நடக்க போகுது. அப்போ நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணுமா அந்த வட்டம் அப்படின்னா, உண்மையாகவே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசியில் கேது. அப்போ எங்கேயா போய் நான் முடிச்சு கொடுத்துருவேன், என்னால் முடியும் அப்படிங்கிறத இந்த மாதம் முழுவதும், அதாவது இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதத்தின் இறுதி வரையும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துக்கோங்க. பணம் கொடுக்கறது வாங்கிறது தயவுசெய்து வேண்டாம். அதாவது கடனாக நான் சொல்கிறது. அப்புறம் எப்படிங்க ஒரு பொருளை வாங்க முடியும்லாம் கமெண்ட்ஸில் போடுவீங்க. நம்ம மக்கள் ரொம்ப மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கா கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். யார்கிட்டயா கடன் வாங்குவதாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து வாங்குங்க. ஏன்னா லாக்காக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு சின்ன சின்ன தொகை பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெரிய தொகை யாராச்சும் உங்களை அதை பண்ணு இதை பண்ணு, வேண்டாம், பொறுமையாக இருக்கேன். ஆவணி 17, அதாவது ஆவணி மாதம் பிறந்த பிறகு கிட்டத்தட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே வரந்தனியும் ஒரு 17ஆம் தேதி வரையும் பொறுமையாக இருங்க. புதிய முயற்சிகள் என்பது சிந்தனையாகவே வச்சுக்கோங்க. செயல்படுத்துவதற்கு ஆவணி பிறந்த பிறகு நீங்கள் செயல்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக உண்டாகும். அதேபோல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கடைபிடிக்கணும். சகோதர சகோதரிகள் என்ற செயல்பாடுகளில் அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கோபமாக பேசினாலோ, சில விவாதங்கள் பண்ணாலோ விட்டு கொடுத்து போயிடணும், ஓகே? ஏன்னா உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது மலை மேலே இருந்து குதிக்கிறதுக்கு சமம். மலை மேலே இருந்து குதிக்கிறதுக்கு சமம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சரியான முறையில் இருக்கும்போது உங்களை பிடிச்ச அப்படியே தள்ளி விட்ட மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோம்? நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிக்கான விட்டு கொடுத்து போகிறோங்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்த மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க,
உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தன்னுடைய செயலில் உள்ள தவறை அவங்க உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு அன்பாக பாசமாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட அவங்களுக்கு ஏற்படலாம். ஓகேவா? அதனால் இந்த மாதம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. பாதுகாப்பான சூழ்நிலையை மட்டும் செயல்படுத்தினா என்றுமே நிம்மதியான சூழ்நிலை வரும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன? நம்ம அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து இயல்பாகவே உங்கள்கிட்ட ஒரு பெரிய இதை வந்து ப்ளஸ்ன்னு சொல்லவா இல்லை மைனஸ் சொல்லவாங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய பொருளாதாரத்தையோ அவங்களுடைய வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ நீங்கள் அதிகமாக யோசித்து அவங்க கூட பழகிறதே கிடையாது. ஒரு அன்புங்கிற ஒரே ஒரு கட்டளை அப்படிங்கிற செயல்பட வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருங்க. அப்போ எத்தனை நாட்கள் இந்த அர்ப்பணிப்பு, எத்தனை நாட்கள் ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 195% உங்க கூட பழகிறவங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை அப்படியே வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு கரும்பை வந்து மிஷினுக்குள்ளே விட்டுனே சக்கையை மட்டும் தனியாக போட்டு ஜூஸை தனியாக எடுத்து கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை சக்கையாக புழிஞ்சிடுறாங்க. புழிஞ்சிட்டு அசால்ட்டாக தூக்கி சக்கையை தூக்கி வெளியே போடுற மாதிரி உங்களை தூக்கி வெளியே போட்டுறாங்க. உங்களுடைய வில் பவர், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செயல்பாடில் நிறையா ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களை காலி பண்ணிடுறாங்க. அப்போ சரி காலி பண்ணிடுறாங்களே, நான் இப்போயாச்சும் நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்துறது கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு செயல்பாடு வரும். நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கும் போது தான் வேறு ஒருத்தர் வருவாங்க. வந்து நான் உன்கிட்ட பாசம் வச்சுருக்கேன், நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் படியேறி, நம்ம அந்த சின்ன பிள்ளையில் பாம்பு தாயக்கட்டை விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சரிடா ஒருத்தர் என்னை அடித்து தள்ளிட்டாங்க, நான் உண்மையான அனுபவிச்சிருந்தேன், என்னை தள்ளி விட்டுட்டாங்க, இப்போ நான் படியேறி போகலான்னு நினைக்கேன் அப்படின்னு படியேறி போய்க்கிருப்பீங்க. இன்னொருத்தவங்க வந்து காலை வாரி விட்டு திரும்பி லாக் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லாக் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பதாகிய உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதில் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இதற்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? நான் அதற்கான சரியான வழிபாடு, அதாவது நீங்கள் ஏமாறாமல், நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் சரி செய்வதற்கு வழிபாடு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து பொது பலன். இதை தாண்டி இந்த மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு, உறுதியாக வெற்றி உண்டு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவாக யோசித்து
நிதானமாக திட்டம் போட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதி. கவலைப்பட வேண்டாம், உறுதியாக வெற்றி கிடைக்கும். புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இவனால் வந்து வேலையில் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன சொல்லணும்னா, கடுமையான வேலைக்காரன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதி கொடுத்துடலாம். அதாவது விசுவாசமான வேலைக்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜருக்கும் உண்மையானவராக இருப்பீங்க, முதலாளிக்கும் உண்மையாக இருப்பீங்க, உங்க கூட இருக்கிற சக தோழர்களுக்கும் தோழிகளுக்குமே வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முடித்து கொடுக்குறதுல உங்களுடைய முழு சிந்தனையை நீங்கள் செயல்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் நிறையா வேலை இழப்புலாம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அதிகமாக சாதகமாக உங்களுக்கு உபயோகமாகுது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. லாபத்தை நீங்கள் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கரெக்டாக சேமிக்கக்கூடிய செயல்பாடை நீங்கள் வந்து இப்போவே திட்டமிடுதல் மூலமாக திட்டமிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு தடுமாற்றங்களை உங்களால் உறுதியாக சமாளிக்க முடியும். சரி, ஓகே. நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் உணர்ச்சிப்படாமல் பேசணும். இந்த மாதம் வந்து பட்டு உணர்ச்சிப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் ஆன்லைனில் ஒரு பக்கம் லாபம் வரும்னு சொன்னேன், இருந்தாலும் அதிக முதலீடு போட்டு ஏமாந்துடக்கூடாது. அதே போல் புதியதாக யாராவது ஒரு விஷயத்தை உங்களை பண்ண சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த செயல்பாடுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் சரியாக தான் செய்வீங்கிற உங்களுடைய முழு நம்பிக்கை வந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ஓகேவா? இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம், சில பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க. அல்லது உங்களுடைய வீட்டு பகுதியில் ஒரு ஆற்றங்கரை, ஒரு கிணத்து பக்கத்தில் உள்ள அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மிக சூப்பராக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும், வெற்றி காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த